ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் யாங்க பையன் ஹீரோனுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பான்ல. அடுத்து இவளும் நம்ம அவளை தானே லவ் பண்ணோம். ஆனால் அவன் ப்ரொபோஸ் பண்ணப்போ எனக்கு ஏன் எந்த ஃபீலிங்கும் வரலன்னு பார்க்க இந்த சம்பவம் நடக்கவும் ஹீரோவும் இவளை பார்க்காமையே போயிருப்பான். அப்படியே நைட்டாக இவனாலையும் வீட்டில் இருக்க முடியாமல் நேராக இவளை பார்க்க தான் வந்துடுறான். வந்ததும் வராததுமா, நீ இனிமேல் இங்கே இருக்க வேணாம், வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட என்ன உளறிட்டு கிடக்க, அதெல்லாம் நான் எங்கேயும் வரமாட்டேன், நீங்கள் சும்மா தங்க தான் வந்திருக்கா, அவ்வளோதான், இது ஒன்றும் ஓ வீடு கிடையாது, எனக்கும் தெரியும். ஆனால் கீம் ஒரு பேஷண்ட்டு, அவனை பார்த்துக்க நான் இங்கே தானே கிடக்கணும் சொல்ல, அட கிறுக்கி நீயே ஒரு பேஷண்டி, நைட் ஆனால் ஏஞ்சி வெளியே போயிடுவ, சொல்கிறத கேளு, இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு தள்ளி போக அவன் மேலேயே விழுந்துடுறான். இவளும் ஏண்டான்னு பார்க்க இவனும் கிட்ட போய் என்னால் உன்னை டேஞ்சரில் விட முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு ஏண்டா கிட்ட வந்த பைத்தியக்கார பையலேன்னு வெளியே துரத்தி விட்டுறா. இங்கே பாரு, உன்னை பற்றி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு தான் நல்லா தெரியும், நீ சும்மாலாம் வெளியே வர மாட்ட, ஒன்று மாடிலேருந்து குதிப்ப இல்லை ஜன்னலேருந்து குதிக்க போவடின்னு சொல்ல, என்ன மாடிலேருந்து குதிப்பேனான்னு இவளும் கதவெல்லாம் இழுத்து மூடிட்டு காலில் கைத்த கடிக்க படுத்துடுறா. ஆனால் இவனும் போயிருக்க மாட்டான். இவன் எங்கே வெளியே எதுவும் வந்துடுவாளோன்னு வாசல்லே தான் கிடக்கான். விடிஞ்சு தான் வீட்டுக்கே போகிறான். அப்புறம் இது சரி வராதுன்னு அவளுக்காக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி ஹீரோனை பார்க்க போக அவள் எனி டைம் வேலை பார்த்துட்டு கிடக்கவும் தயவு செய்து கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, இல்லை என்னால் இப்போல்லாம் ரெஸ்ட் எடுக்க முடியாது, நான் டாக்டர் தாமஸ் கிட்ட வேலை பார்க்க போகிறேன்ல, அதுக்கு நான் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எப்படியாச்சும் கிம்மை சரி பண்ண மருந்து கண்டுபிடிச்சே ஆகணும், என்னை வேலை பார்க்க விடுன்னு சொல்ல, அப்போ இவன் ஒரு ஸ்மார்ட் வாட்சை எடுத்து அவள் கையில் மாட்ட, என்ன கர்மம் இது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும், நீ தூக்கத்தில் எங்கேயாச்சும் மோத போயிட்டா இதில் அலாரம் அடிக்கும், அந்த அலாரம் எனக்கும் கேட்கும், உன்னை ப்ரொடெக்ட் பண்ண இது எனக்கு ஹெல்ப்பாக கிடக்குன்னு மாட்டி விட, என்னால் இதை கட்டிட்டுலாம் தெரிய முடியாது, உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துரு, இல்லைன்னா இந்த வாட்சை கட்டிக்கோன்னு சொல்ல, இவளும் சரி கட்டி தொல்ல, எனக்கு ஒரு வீடு வேணும் கேட்க, அப்போ அங்கே தான் சீனியர் பிள்ளையும் கிடப்பா. அப்போ இவளும், ஏன் நீ வீடு திருட்டி கிடைக்கியா, நான் தங்கியிருக்க ரூம்லேயே எக்ஸ்ட்ரா ரூம் கிடக்கு, அது கூட நீ ஒர்க் பண்ணுற கம்பெனி பக்கத்தில் தான் கிடக்கு, உனக்கு இன்னும் ஈஸியாக கிடக்குன்னு சொல்ல, சீனியர் பிள்ளை இந்த சாங்கில் ஹீரோவை கரெக்ட் பண்ண பிளானை போடுது. இது இவனுக்கும் தெரியுது. இவளும் ரொம்ப நன்றிங்க, இப்பயே போய் பார்க்கலாமான்னு கேட்க, அப்போ ஹீரோ பார்த்து நீயும் எங்கள் கூட வரியான்னு கேட்க, அதுக்குள்ளே இவளே இல்லை அவனுக்கு டைம் இருக்காது, நம்மளே போகலான்னு சொல்ல, கலட்டி விட்டு போக பார்க்குறியாடின்னு இவனும் நானும் வருவேன்னு கிளம்ப, அப்படி பார்க்கும்போது ரூம் இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவனும் இல்லை அவளுக்கு ஜன்னல் இருந்தால் தான் பிடிக்கும்னு சொல்ல, என்னப்பா நீங்கள் கொடுக்குற காசுக்கு பேலஸாக வாங்க முடியும், இல்லை அவள் ஏதோ உளறிட்டு கிடக்கான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஈவினிங்கே எல்லாத்தையும் ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறா. அடுத்த நாள் இவளும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வரப்ப கால் டக்குன்னு ஸ்லிப் ஆகிடுது, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா. அங்கே டக்குன்னு ஹீரோ வந்துடுறான். இவனும் இவ சேஃபாக இருக்காளான்னு பார்க்க வந்திருப்பான். நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்க, உன்னை தூக்கிட்டு போக தான் வந்தேன்னு ரூம் வாசல்லே விட, அப்போ இவளும் சரி நீ கிளம்புன்னு உள்ளே போக, அவன் டக்குன்னு கையை பிடிச்சி நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியான்னு கேட்க, இவளுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஆகுது. நான் போகிறேன்னு ஓடிடுறான். நம்ம ஹீரோயினும் ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவளும் அதை நினச்சி இழிச்சிட்டு கிடக்க, அடுத்த நாள் இவளும் டாக்டர் தாமஸ்க்கு தேவையான ரிப்போர்ட்லாம் முடிச்சிட்டேன்னு நீட்ட, அப்போ கைட்டு பையனும் நான் அனுப்பின ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்களா, நல்லா இருக்கான்னு கேட்க, சூப்பராக கிடக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்ல, அப்போ இந்த பிள்ளைட்ட பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்ல, இவளே பண்ண மாதிரி ஆமா நான் இதை பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறா. அதை ஹீரோயினு கேட்டுடுறா. என்னம்மா புழுவுறான்னு இவளும் காண்டாகி நேராக அவகிட்ட போய் அந்த ரிப்போர்ட்டில் என்ன கிடக்குன்னாச்சும் உனக்கு தெரியுமா, நீ பண்ணேன்னு சொல்கிற, நீ ஒன்றும் இந்த கம்பெனி ஸ்டாஃப் கிடையாது, சும்மா இன்டர்னாக வந்திருக்கா, அவ்வளோதான், ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல, இவனும் அவள் கேட்குறது கரெக்டு தானே, இந்த ரிப்போர்ட்டில் என்ன கிடக்குன்னு கேட்க, இந்த பிள்ளையும் பெக்கான்னு முடிக்க, அப்போ ஹீரோயினும் நான் சொல்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டான். இவனும் சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொல்ல, இவளும் நன்றியை போட்டு கிளம்ப, அது வந்து நான் ஆரம்பிக்க இன்னொரு டைம் இது மாதிரி பண்ணுறவளை வச்சுக்காதன்னு திட்டி விட்டுறான். அப்படியே நைட் ஆக, அப்போ இவளும் கிம்மை பற்றி விசாரிச்சிருப்பா. டாக்டரும் கிம் நிலைமை இப்போ ரொம்ப மோசமாக கிடக்குன்னு சொல்லியிருப்பாரு. இவளும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு கிடக்க, அப்போ யாங்க வர, நீ எப்படிங்க, இல்லை சும்மா இந்த பக்கம் வந்தேன், அப்போ தான் உன்னை பார்த்தேன் வந்துட்டேன்னு சொல்ல, இவனும் அவள் இப்போவும் வேறொருத்தன் கூட பழகிட்டே என் கூட பேச வந்தா, என்ன எவ்வளோ கேனைன்னு நினைக்கிறா பாருன்னு சொல்ல, இவன் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு உனக்கு தெரியுமா என்னோட சீக்ரெட் இதுதான், மனசு சரியில்லைன்னா நான் நேராக சிக்கனை திங்க வந்துடுவேன், கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நீயும் ட்ரை பண்ணுன்னு நீட்ட, அவனும் ஒரு மாதிரி வலியோடு தான் சாப்பிட்றான்.
பரவாயில்ல, நீ சொன்னது கரெக்டு தானே சொல்ல. இவளுக்கும் யாங்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் கிடக்கு. அப்போ கிளம்புறப்ப எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் கஷ்டப்படுறப்ப நீ மட்டும்தான் என் கூட இருக்க. இதை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன்னு சொல்ல. ஏன் நீ என்ன பேசுகிற? நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இது மாதிரி பேசாதன்னு சொல்ல. அப்போ இவனும் ஒரு செகண்ட் உன்னை ஹக் பண்ணிக்கலாமான்னு கேட்க இவளும் ஓகே சொல்கிறா. இவளால் யாங் ஃபீலையும் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இவளுக்கும் ஹீரோ ஞாபகம் மட்டும்தான் வருது. அப்போ கேத்தி பிள்ளையோட ஃப்ரெண்டு இருக்கால, அவள் இதுங்களை ஃபோட்டோ எடுத்துடுறா. அடுத்த நாள் இவளும் சுய பிள்ளையை பார்க்க வந்திருப்பா. 2 பேரும் தின்னுட்டு கிடக்க அப்போ தான் அவள் கையில் கட்டியிருக்க வாட்சை பார்க்குறா. இது உனக்கு ஹீரோ தானே கொடுத்தான். உண்மையாகவே நீ ரொம்ப லக்கி தெரியுமா? இதை கண்டுபிடிக்கா அவன் 100 டைம் ட்ரை பண்ணியிருக்கான்னு சொல்ல. என்ன 100 டைமா? ஆமாம், எனக்கு என்னமோ அவள் உன்னை லவ் பண்ணுறான்னு தோணுதுன்னு சொல்ல. இவளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. நான் ரெஸ்ட்டும் போறேன்னு ஓடிடுறா. சூய பிள்ளைக்கும் புரியுது இவளுக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு. அடுத்த நாள் கைட்டு பையனும் இவ வேலை பார்க்கறத ரசிச்சுட்டு கிடக்க அப்பதான் அவன் கவனிக்கிறான் ஹீரோயின் அந்த ஃபைல் எடுத்து பார்த்தத. அடுத்த நாள் இவளும் வந்து தேடிட்டு கிடக்கான். ஆனால் அந்த ஃபைல் அங்கே இல்லை. அப்போ யாரும் வர மாதிரி இருக்கவும் இவளும் போயிடுறா. அப்போ இவனும் அங்கே தான் கிடக்கான். இவளும் இங்கே பாரு, என்னோட காரில் டாக்குமெண்ட் கிடக்கு, அதை போய் எடுத்துட்டு வா. இல்லை, நான் இந்த வேலையை அர்ஜென்ட்டாக முடிச்சாகணும், வேற யாராச்சும் அனுப்பி வைங்கன்னு சொல்ல. அது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்டு, அதான் உன்னை போக சொல்கிறேன். இவளும் ஓகேன்னு போகிறான். ஆனால் அவளோட கார் எங்கேயுமே இல்லை. இவளும் வந்து நான் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு உங்கள் கார் எங்கேயுமே இல்லைன்னு சொல்ல. ஐயோ, எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது, நான் இன்னைக்கு காரே எடுத்துகிட்டு வரல. ஆனால் அதை சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? அர்ஜென்ட்டாக அந்த ஃபைலை சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறேன், நீ என்னென்னா இவ்வளோ அசால்ட்டாக கிடக்குன்னு இவ்வளே தான் திருடி கிடக்கா. அதை கைட்டும் பார்த்துட்றான். நீங்கள் உங்கள் மேலே தப்பை வச்சுட்டு ஏன் என்ன திருடி கிடக்கீங்க? அப்போ இவனும் வந்து என் கூட வானை கூட்டிகிட்டு போக அவளுக்கு டைமண்ட் நெக்லஸ் ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையும் நீட்டா இவளும் பார்த்துட்டு எதுக்குன்னு கேட்கா. இல்லை, நைட்டு ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறேன், என் கூட பார்ட்னராக வர முடியுமான்னு கேட்டுட்டு கிடக்க அப்போ இவளும் வந்து சைன் போடணும்னு சொல்கிறா. இவனும் அதை தூக்கி போட்டுட்டு ஹீரோனை பார்த்து நீ சொல்லுன்னு கேட்க இவளுக்கும் செம்ம கடுப்பாக கிடக்கு. என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடுறா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போன்னு சொல்ல. அடுத்து கேத்தி பிள்ளையும் இவளுக்கு கிஃப்டெல்லாம் நீட்டிட்டு ஆஃபீஸில் என்னதான் நடக்குதுன்னு கேட்க என்னத்த சொல்கிறது, நாம் அவளை தப்பாக எடை போட்டுட்டோம், அவள் சரியான தில்லாலங்கடியாக இருப்பா போல. இதில் உங்கள் அண்ணன் வேற அவளுக்கு நெக்லஸ் ட்ரெஸ்ஸுன்னு நீட்டிட்டு கிடக்காரு. இதில் என்ன கொடுமைன்னா அவள் உங்கள் அண்ணனே ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்ல. என்ன, என் அண்ணனை வேணான்னு சொல்லிட்டாளா? அவனுக்கும் இது வேணும்னு போக அப்படியே நைட் ஆக அப்போ ஹீரோ தினமும் அந்த பெஞ்சில் தான் உட்காந்துருப்பான். இவ தூங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே போவான். இவளும் ஏன் இன்னைக்கு வரலன்னு பார்க்கா. எவ்வளோ திமிர் இருந்தால் வராமல் இருப்பான்னு திருடி கிடக்கா. சேம் டைமில் இவனும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கிடக்க அப்போ ஹீரோ ஃபோனுக்கு ஹீரோயினும் யாங்க பையனும் ஹக் பண்ணியிருக்க ஃபோட்டோவை இந்த கேத்தி பிள்ளை அனுப்பி விட்டுருது. இவனுக்கும் இதை பார்க்கும்போது செம்ம கடுப்பாக கிடக்கு. அப்போ எல்லாரும் ஹோட்டலுக்கு போகிறாங்க. இவனும் ஹீரோயினை நினச்சி செம்மையாக குடிச்சிட்டு கிடக்க அங்கே தான் சூய பிள்ளையும் கிடக்கா. ஒருவேளை ஹீரோயினுக்கு யாங்க தான் பிடிச்சிருக்கு போலன்னு இவனு சோகமாக கிடக்கான். அப்போ சூய பிள்ளையும் ஏன் இப்படி குடிக்கிறேன்னு கேட்க அதை நின்று பையனு பார்த்துட்டு சும்மா கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி நடிக்காதுன்னு சொல்ல. அதில் உனக்கு என்ன பிரச்சனை, உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்கிறா. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அப்போ இவளும் ஹீரோக்கு சேஸ்ன்னு சொல்ல இன்னும் பையனும் வாண்டடா வர. டே லூஸ், என்னடா பண்ணுற, ஏன் என் கூடலாம் பண்ண மாட்டியான்னு கேட்க இவன்கிட்ட பேச முடியாதுன்னு இவளும் நீ ஏன் இப்படி குடிச்சிட்டு கிடக்க, எனக்கு ஒரு உண்மையை சொல்லு, நீ ஹீரோயினை லவ் பண்ணுறதானே? அப்போ இவனும் அமைதியாக இருக்கவும் நான் ஒன்றும் கோவம்லாம் பட மாட்டேன், ஒத்துக்கிறேன், நானும் உன்னை லவ் பண்ணேன் தான், ஆனால் எனக்கு உன்னை விட அவளை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் 2 பேரும் க்யூட்டான பேரன்னு சொல்ல. லின்னு பையனும் குழப்பத்திலேயே யாரடி லவ் பண்ணுறீங்க, ஒழுங்காக சொல்லி தொலைங்கன்னு சொல்ல. நீ சின்ன பையன், இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டான்னு தள்ளி போன்னு சொல்கிறா. அப்போ எல்லாம் குடிச்சிட்டு மட்டையாகவும் லின்னு பையனை சூயப்பிள்ளை இழுத்துட்டு போய் வா உன்னை நான் வீட்டிலே விடுறேன்னு சொல்ல. உன்னை வீட்டில் விடுறதுக்கே ஆள் தேவை, இதில் நீ என்ன விட போறியா? செல்லம், நீ கவலைப்படாத, நான் எப்படி கடந்தாலும் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்ல. இவன் நல்ல பையனை தான் கிடக்கான்னு பார்க்கா. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ வெளியே போன்னு சொல்ல. அவனும் வெளியே போய் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு சொல்கிறான். இவன் இப்படி சொன்னது இவளுக்கு பிடிச்சிருக்கு போல. இவளும் அவனை பார்த்து இழுச்சிட்டு கிடக்க அப்போ இவன் ஹீரோயின் பேரை சொல்லிட்டே கிடக்கவும் இவளும் ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அவளும் வந்துடுறா. இனிமே இவன் உன்னோட பொறுப்புன்னு சிரிச்சுட்டே தான் போறா. ஹீரோயினை பார்த்த உடனே இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. உனக்கு யாங்க தான் பிடிக்குமா, என்ன பிடிக்காதான்னு நான் இன்னும் எத்தனை வருஷம் உனக்காக வெயிட் பண்ணணும்னு அழுதுட்டே கேட்க இவனை இப்படி பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக கிடக்கு. சரி வான்னு கூட்டிகிட்டு போக ஆனால் காரை பார்த்து பயப்படுறா.
இவனும் உனக்கு கார்னா பயம் இல்லை, அப்புறம் ஏன் நம்ம காரில் போய்கிட்டுன்னு அனுப்பி விட்டுறான். அப்போ வேற வழி இல்லாமல் அங்கே இருக்க ஹோட்டலே ரூம் புக் பண்ணிட்டு இவனை படுக்க வச்சுட்டு கிளம்ப பார்க்குறான். அதுக்குள்ளே இவன் புரண்டு புரண்டு கீழே விழுந்துடுறான். அடே கிராதகா, ஏண்டா என் உசுரை வாங்குறேன்னு அவனை அங்கிட்ட இங்கிட்ட படுக்க வைக்க லாஸ்ட்டில் இவளையே லாக் பண்ணிடுறான். இதுக்கு மேலே முடியாது சாமின்னு அவளும் அங்கேயே தூங்கிடுறா. காலையில் எந்திரிச்சு இவனும் அவளை குறுக்குறுப்பாக்க இவளும் ஏன் இப்படி பார்த்துட்டு கிடக்க, நான் என்ன அவ்வளோ அழகாக கிடைக்கேன்னு கேட்கா. ஆமாம், நீ ரொம்ப அழகாக தெரிகிறேன்னு சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி தள்ளி போடான்னு எந்திரிக்க இவனும் அவளை திருப்பி பெட்லேயே தள்ளிவிட்டு உனக்கும் யாருக்கும் இடையில என்ன போயிட்டு கிடக்குன்னு கேட்க, அதை நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும், ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல போடா பொசக்கிட்டவனேன்னு இவளும் தள்ளி விட்டு ஓடிடுறான். கைஸ், இதோட எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். பாய்.